ஹீரோயினோட ஃப்ரெண்டுகாரையும் இவளை வந்து காப்பாற்றலான்னு பார்க்குறப்ப அப்படியே 2 பேரும் சேர்ந்து வெளியவும் போகலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவும் உள்ளே வந்து அவங்கள மடக்கி பிடிச்சிருங்க. அப்போ வந்துட்டு இந்த ஃப்ரெண்டுகாரி போய்ட்டு நடுவில் நிற்க அப்படியே அவன் மண்டையில் ஒரு பீங்காண்டப்பை எடுத்து ஒரு அடி அவன் அப்படியே மட்டையாயிடுறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினை அடின்னு அடித்து கீழே தள்ளி விட்டு அவன் மறுபடியும் ஹீரோயினோட முடியை பிடுங்கி மாட்டு எலும்பில் சுற்றிக்கிட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தா இவன் பயங்கரமாக மந்திரம்லாம் சொல்லிட்டு ஒரு கேவலமான துணியை போட்டுட்டு உட்காந்துருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயின் பெட்லேருந்து கீழே உருண்டு கீழே வந்துடுவா. இந்த சைடு பார்த்தா அந்த சைத்தான் நேராகவே வந்துடும். கிட்டத்தட்ட ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த சக்தி கிடைக்கிற லெவலுக்கு போயிடும். இப்போ நம்ம ஹீரோயின் எல்லா பொருளையும் தட்டி விட்டு பார்த்தா இந்த சைத்தான் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிடுது. இந்த பயலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம ஹீரோயினை போட்டு அடின்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கப்ப டக்குன்னு இவளோட ஃப்ரெண்டுகாரி நடுவில் வந்து அந்த கத்தியை பிடிச்சிப்பா. இந்த சைடு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுகாரியை பிடிச்சி சத்தக்குன்னு அந்த கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணி போட்டுருவான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் கோவம் பொறுக்க முடியாமல் மாட்டோட கொம்பை எடுத்து புருஷங்காரன் நெஞ்சிலேயே ஒரு போட்டுட்டு இந்த சைடு வந்து அவள் ஃப்ரெண்டுகாரிக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கா. அவள் பார்த்தா அந்த கத்தியை வச்சு குத்துன குத்துல அவள் செத்தே போயிடுவா. இவளுக்கு அப்படியே ஐயோ என்னடா பண்ணுறது, ஃப்ரெண்டே இறந்து போயிட்டா அப்படின்னு காட்டுறப்ப இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனும் செத்து போயிட்டான், அதனால் இப்போ நிம்மதியாக இருக்கான்டா அப்படின்னு வெளில நடந்து போயிட்டு இருப்பான். அப்படியே நம்மளையும் திரும்பி பார்க்குறான். இதுதான் முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கனவாக வந்திருக்கும் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே. அதை அவள் பெருசாக எடுத்துக்கல. இதுதான் கனவாக வந்திருக்கும் போல். இப்போ என்ன கதை அப்படின்னா இந்த புருஷங்காரன் அந்த மாட்டோட தீர்த்தத்தெல்லாம் அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு போலையா, அந்த மாட்டோட அதில் வந்து பாலெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊருக்குள்ளே கொடுக்குறனால அவங்களுக்கு இவனுக்கு தான் ஓட்டு போடணுன்னு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாலெல்லாம் இவங்களுக்கு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த பணமும் முடியுது. சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்கன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னாலேயும் கொஞ்சம் வளர முடியும். உங்களுக்காக இன்னும் நல்ல நல்ல படங்கள்லாம் நான் கொண்டு வரேன்.